அதாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து மூத்த நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே அழைப்புலாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி அந்தந்த பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளை, முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியும் அழைத்திருக்காங்க. அன்றைய தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நாங்கள் அங்கே போக முடியல. மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதையிலே செயல்படுபவர்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்கள் கேட்பீங்க, அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில் போயிருக்கோம், அங்கே ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துட்டு வெளியில் வந்து தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்கே அது போன்ற ஒரு படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. இல்லை, பக்தி மாநாடு, தமிழ் கடவுள் முருகன் அவர்களை பற்றிய முருகனை வணங்குகின்ற மாநாடு, அதை இந்து முன்னணி நடத்தியிருக்காங்க. அதில் அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்க. மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான். அதாவது இப்போ இந்து முன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நெகட்டிவாகவே கேட்குறீங்க? ஏன் நெகட்டிவாகவே பார்க்குறீங்க? ஏன்னா இல்லை 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 2 மணி வந்தப்பெல்லாம் நாங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கா? நான் அவர் முதல்ல வந்தது அதிமுக இணைப்புக்காக கூட்டணியில், 2வது முறை வந்தது அவங்க கட்சியுடைய மீட்டிங்கு. நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம். அதுபோல் அவரும் விருப்பப்பட்டால் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை சந்திப்பார். இல்லை நீங்கள் சந்திக்கலன்னு கேட்கறதுனால இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. மோடி அவர்களை பிரதமராக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு 3வது முறை அவர் பிரதமராக இந்தியாவிற்கு வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம். மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அமமுக சார்பில் அதன் பொதுச்செயலாளராக நான் மத்தியில் உள்ள அமைச்சர்களையோ இல்லை பாஜக நிர்வாகிகளையோ சந்திக்க வேண்டும் என்றால் உறுதியாக சந்திப்பேன். அதுபோல் அவர்களும் தேவைகள் இருந்தால் எங்களை உறுதியாக சந்திப்பேன்.